அப்ப அப்படியே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நாம இன்னைக்கு இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளில நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்வாராக. இந்த நாளில அடியனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வெளிப்படுவதாக. ஒரு ஜெபத்துடைய வல்லமை ஜெயமே. ஹல்லேலூயா. ஜெபத்துடைய வல்லமை ஜெயமே. ஆமா, ஏன் தெரியுமா? அப்போ இங்கு ஒரு காரியம் நடக்கிறது. ஏரோது சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். சுவிசேஷத்திற்கு விரோதமாக அவன் சிறையிருப்பை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அப்போ ஏரோது அந்த காலத்துல யாக்கோப்பை அவன் கொலை செய்து விட்டான். அது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறது என்று அறிந்தவுடனே அவன் பாருங்க, அவன் மறுபடியும் பேதுருவையும் கொலை செய்யும்படி சிறைச்சாலையிலே அடைத்து போட்டிருக்கிறான். இன்னைக்கும் டுடே அநேகர் இந்த ஏரோதின் ஆவியினாலே அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? இன்னைக்கு ஏரோதுகள் எழும்பி இருக்கிறார்கள். அநேகரை அடைக்க, இந்த சிறையிருப்புக்குள் அடைக்கும்படியாக அந்த வாய், அந்த ஆவி அநேகரை அடைத்து வைத்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஊக்கத்தோடு என்ன செய்தார்களாம்? ஜெபித்தார்களாம். எப்போதும் ஜெபிக்கிறவர்கள் மாறி அல்ல, அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபித்தார்களாம். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஜெபித்தார்களாம். இன்னும் ஒரு ஆவியில நிறைந்து ஜெபித்தார்களாம். இன்னும் வாக்கு தத்தங்களை கொள்ளி அவர்கள் ஜெபித்தார்கள். ஏரோது சபையை துன்பப்படுத்தினவன், யாக்கோப்பை பட்டயத்தினால் வெட்டினவன். அப்ப ஏரோது என்பது ஒரு உலகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்ன? அதிகாரம், பணம், பதவி, அரசியல், மதம், இதெல்லாம் பிசாசு உலகத்தின் காரியத்துல வைத்திருக்கிறான். ஆனா ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அந்த தேவ ஆவியில தேவ பிள்ளைகளை நடத்தும் போது அங்க என்ன வைத்திருக்கிறார்? பரிசுத்தம், அன்பு, நீதி, ஞானம், வல்லமை, இதெல்லாம் தேவ பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறது. அப்போ நமக்கு அரசியல் தேவையில்லை, நமக்கு மதம் தேவையில்லை, நமக்கு பண பேராசையும் நமக்கு தேவையில்லை, பதவி நமக்கு தேவையில்லை, அதிகாரம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது என்னது? தேவனுடைய காரியங்கள் தான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனா இந்த உலகம் என்ன செய்தது? ஏரோது இந்த காரியங்கள், பணபலம், அதிகாரம், பதவி இதெல்லாம் வைத்திருந்ததுனால அங்கு பேதுருவை அந்த அதிகாரம் சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தது. சுவிசேஷத்துக்கு விரோதமாக அந்த ஏரோது செயல்பட்டு கொண்டிருந்த காரியம். ஆனா இது யாருக்கு விரோதமா செயல்பட்ட காரியம்? சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு காரியம். ஆனா ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நான் ரிமைண்ட் பண்றேன் மறுபடியும். சபைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19, 20, 18ல இருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, பரலோகத்தின் திறவுகளை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்துல எதை கட்டுகிறோமோ, பூலோகத்துல எதை கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் அது கட்ட அவிழ்க்கப்படும், கட்டவும் படும் என்று அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு துக்கத்தோடு பாரத்தோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை சில நேரங்களில நமக்குள்ள இப்படிப்பட்ட ஏரோதுகள் எழும்பி நம்மை சிறைப்படுத்தி நம்மளை இன்னைக்கு கொலை செய்கிற ஒரு ஆவியோடு கூட நம்மை வாயை அடைத்து போடுகிற, சிறைச்சாலை படுத்துகிற ஒரு ஆவி நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்குமானால் இன்னைக்கு சபையை நீங்க விழித்தெழுந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாதாளம் என்னை மேற்கொள்வது இல்லை, பரலோகத்தின் திறவுகோல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தருடைய ஆவியினாலே நான் திறப்பேன். ஹல்லேலூயா. சாவி என் கையில கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தினால் 1ஆம் அதிகாரத்தை கருத்தா வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்வாரு, அந்த பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். நான் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்? அவர் மரணத்துக்குள் போனார். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகளை உடைய பிசாசு போய் போராடி அந்த சாவி அவர் வாங்கி மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொன்ன ஒவ்வொரு சாட்சியிலையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை நான் பார்த்தேன். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். ஆமென்.
ஆமென். கட்டாயம் எழுப்பார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஊக்கமாய் ஜெபிங்க. ஏரோதுகள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். நம்மை ஒடுக்கும்படியாக, நம்மை சிறைப்படுத்தும்படியாக, நம்மளை வீட்டிலே கட்டில் கடையாய் படுக்க போடும்படியாக ஏரோதுக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய காரியம் சபையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? வாலிபனே, உன்னை பாதாளத்தின் வல்லமைகள் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய ஆவி நமக்குள் வரும்போது தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தை தருகிறார். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு அவர் தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்கு ஏரோது இங்கே பேதுருவை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியத்துல தேவ செயலை நம்ம அற்புதமா இந்த இடத்துல பார்க்கலாம். 6வது வசனத்தை வாசிங்களேன். 6வது வசனத்தை பாருங்க. தேவ செயல் வெளிப்படுது பாருங்க. ஒரு ஜெபிக்கிற சேனை எழும்பும் போது, ஒரு ஊக்கத்தோடு தேவனை நோக்கி சபையை ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய செயல் அந்த இடத்துல பார்க்கலாம் பாருங்க. வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி ராத்திரியிலே கட்டப்பட்டு. சரி, போதும். இதுல ஒரு காரியத்தை பாருங்க. குறித்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே. ஹலோ பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு என் வாழ்க்கையில இது நடக்கல, இது பிரச்சனை, இது சிறையா இருக்கு, இது அடைக்கப்பட்டு இருக்குன்னு பல லிஸ்டுகளை கர்த்தருக்கு முன்னாடி நம்ம வைக்கிறோம். ஆனா உங்க ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்துல வந்து எட்டினது. ஹல்லேலூயா. நீங்க உங்க ஜெபம் கேட்கப்படல நினைக்கவே நினைக்காதீங்க. பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கா, உங்க மனசு தலைக்கு, உங்க மனசுல குழப்பம் ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க. ஜெபத்தை விட்டுடாதீங்க. தேவனோடு பேசுவதை விட்டு விடாதீருங்க. 2 விஷயம்தான் சபைக்கு. தேவனோடு பேசுவது, நாம பேசுவது ஜெபம். தேவன் நம்மோடு பேசுவது வேத வாசிப்பு. இது 2ம் சரியா இருந்தது அப்படின்னா அனுதின வாழ்க்கையில 2 தண்டவாளத்துல ட்ரெயின் அழகா போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, எங்கேயும் இங்க அங்கேயும் சரியாது, எங்கேயும் ட்ராக் மாறாது. கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அப்போ குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, ஒரே ஒரு ராத்திரியிலே 2 சங்கிலிகள், 2 சேவகர்கள், 2 கதவுகள் முறிக்கப்பட்டது, திறக்கப்பட்டது ஜெபத்தினாலே. ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமையை ஏரோது அறியவில்லை. ஏரோது தனது வேலை நாளை முடிந்துவிடும் என்று, நாளை அவர்களை கொன்று விடுவோம் என்று நினைத்தான். வெளியே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது என்று அவன் எண்ணினான். ஆனா நான் சொல்றேன், சபை இருந்தது, ஏரோது அந்த அதிகாரம் முடியும் போது இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க இருப்பீங்க, உங்க பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை இருந்தது, அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், வசனம் வளர்ந்து பெருகினது, ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள். நமது கர்த்தர் நடத்தி செல்லுவார். நமது கர்த்தர் எமர்ஜென்சி ஆண்டவர் அல்ல. நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? திட்டமிட்டு கிரியைகளை செய்கிறவர். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் திட்டங்களை ஏற்படுத்துகிறவர், ஆலோசனைகளை கொண்டு வருகிறவர். உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி அவர் ரேண்டமா செய்கிறதல்ல, திட்டமிட்டு கிரியைகளை நடப்பிக்கிறவர். அவர் ஒரு திட்டம் போட்ட அந்த திட்டத்துக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. உங்களுக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வாலிபனே, உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் வாக்களித்து அவர் திட்டமிட்டதை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். பிசாசு நினைத்தான் தலை நாளைக்கு போய்விடும் என்று சொல்லி, ஆனா கடைசி நிமிஷத்திலே, குறித்த நாளிலே அவர் கிரியை செய்கிறவர். அவர் தமது நேரத்திலே சரியாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்கிறவராய் வெளிப்படுவார். ஒரே ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அங்கே அநேக ஏரோதுகள் எழும்பி சுவிசேஷத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் தான் அன்னைக்கு அஸ்திபாரமா இருந்தாங்க. ஆனா அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா ஒரே ஒரு கூட்டம் ஊக்கத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தது. ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபத்துக்கு பதில் ஜெபமே. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க. நல்லா அந்த ஊக்கமான ஆவியை கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு கூட்டம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். அங்கு ஏரோது வெட்கப்பட்டு போகிறான். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனை அவர் என்ன செய்வார்? வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஏசாயா 26:11 வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லுகிறது, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவுக்கு தேவனுடைய கரம் இருக்கிறதை அவர்கள் பார்க்காம இருக்கிறார்கள். தமது ஜனத்துக்காக, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். அப்போது சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள்.
சத்துருவை பட்சிக்கிற அக்கினியாய் தேவன் எழுந்தருளுவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ரோமர் 5:5 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் என் நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை, ஜெபிக்கிறவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வெட்கப்பட்ட விடமாட்டார். யோவேல் 2:26 வாசித்து பாருங்கள். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் நீங்களே சொல்லுங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய் திறந்த சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் வெட்கப்படுத்த விடமாட்டார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். எத்தனை ஏரோதுக்கள் எழும்பினாலும் அவனுடைய திட்டங்கள் வெட்கப்படும். ஏரோதுகள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் நானோ உயிர்த்தெழுதின் வல்லமையின் சாயலாய் நிற்பேன். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்போம். தேவச்சனமே, இன்னைக்கு 6வது வசனத்தை பாருங்க. 2 சங்கிலி, 2 சேவகர்கள். யாரு போட்டா? இதை யார் போட்டு கட்டினா? ஏரோது தான் இதை செய்தான். ஏரோது தேவ ஜனங்களை சங்கிலி போட்டு கட்ட வரான். ஏரோது இன்னைக்கும் அநேகர் வாயை கட்டி வைத்திருக்கிறான். சோத்திரம் செலுத்த முடியாதபடி வாய்களை கட்டி வைத்திருக்கிறான். முழங்கால்களை முடக்காதபடி கால்களை கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கும் அநேகர் கைகளை கர்த்தருக்கென்றாக ஏதேனும் செய்ய விடாதபடி, பேச விடாதபடி வாய்களையும் கைகளையும் கால்களையும் இருதயத்தையும் அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு சபையாருடைய ஊக்கமான ஜெபம் அந்த கட்டுகளை எல்லாம் முறித்து போட போகிறது. ஹல்லேலூயா. எப்போ? அவருடைய நேரத்துல, அவருடைய வேலையில, சரியான நேரத்தில் ஆண்டவர் வருவார், திட்டமிட்டு வருவார். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய காரியம். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பலன் குன்றி வந்திருக்கிறீங்களா? அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போவது இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். அதே இது ஏசாயால சொல்லும் போது 40ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், தேவன் நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:19 பவுல் இதைதான் மனதில் வச்சு சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஐ கேன் டூ எனிதிங். தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் சமாதானத்தை கொண்டு வரும். தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் காண்டாமிருகத்து கொத்த பலனை கொண்டு வரும். தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் கழுகு கொத்த பலனை கொடுக்கும். ரினியூ, ரிவைவ்டு, மறுபடியும் உங்க ஆல்டர் புதுப்பிக்கப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இங்கு ஜெபிக்கிறார்கள். ஏரோது சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏரோது சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி வாயை அடைத்து வைத்திருக்கிறான். முழங்கால்களை முடக்காதபடி முடக்கி வைத்திருக்கிறான். ஆனா நம்ம ஐயா சூப்பர், பேதுரு ஐயா உள்ள நல்லா தூங்குறாரு. உள்ள என்ன செய்யறாரு? நல்லா தூங்குறாரு. ஏன் அவர் தூங்குறாரு? நான் என் பார்வையில் அதை யோசித்தேன். ஏன் பேதுரு தூங்குறாரு? பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையில தொழுவ மரத்துல கட்டி போடும்போது, அந்த கட்டையை கட்டி போடும்போது துதிச்சார்கள்னு இருக்கு. ஆனா இங்க பேதுரு நல்லா தூங்குறாரு. ஏன் சொல்லுங்க தூங்குறாருன்னு? சும்மா ஏதாவது சொல்லுங்களேன். புதுசா நீங்க ஒரு தியானம் நானும் எடுத்துப்பல்ல. அதை விசுவாசம், அது சரியான பாயிண்ட். அது பெரிய விசுவாசம். அதனால எப்படியே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றோம். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லைன்னு பேதுருவை பார்த்து தான் சொன்னாரு. அந்த திறவுகோலை உன் கையில தான் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் பிரசங்கம் நீ தான் பண்ணணும். இப்படி நிறைய காரியங்களை பேதுரு மேல கர்த்தர் வைத்திருந்தார். அதனால நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இந்த சிறையிருப்பை மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. சிறையிருப்பை மாற்ற அதனாலதான் ஜெபம் எப்படி ஜெபிக்கணும்னா, மனுஷன் முடிகிற காரியத்தையே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஜெபம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரை என்னால் இது முடியல, ஆண்டவரை இதை எனக்கு செய்து கொடுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். என் பிள்ளைய திருத்தணும்னா என்னால முடியுமா? என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை வழி தப்பி போகுது அப்படின்னா நான் என் பிள்ளை கூடயே போக முடியுமா? அவன் போற இடத்துக்கே நான் போக முடியுமா? அவன் என்ன செய்யறான்னு ஒவ்வொரு இடத்துலயும் போய் பண்ணனா என்ன தூக்கி போட்டு அவன் ஒரேடியாவே போயிடுவான். அப்ப நான் என்ன செய்யணும்? என் ஆயுதம் எங்க இருக்கு? என் பிள்ளைய சரிப்படுத்தக்கூடிய ஆயுதம் எங்க இருக்கு? முழங்கால்ல இருக்கு. நம்ம முழங்கால்ல வச்சோம்னா கர்த்தர் அங்க கிரியை நடப்பிப்பார். சரியான வேலை, சரியான நேரம், சரியாக திட்டமிட்டு கரெக்டா ஆண்டவர் வந்து நம்ம பிள்ளைகளை சந்திப்பார். ஆண்டவர் சந்திப்பார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் தியானிக்கலாம், கர்த்தர் சந்திச்சா என்னென்னலாம் நடக்கும்,
கர்த்தருடைய, இப்ப நானும் நீங்களும் சந்திக்கிறோம் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில, கர்த்தருடைய வார்த்தையை ஆவினால நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம், சபை கூடி வந்திருக்கோம். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது என்னென்ன நன்மைகள் உண்டாகும், அதை ஒரு நாள் நம்ம தியானிக்கலாம். அப்போ இங்கு அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில நான் எழுந்து என்னன்னு தெரியல, கரண்ட் போயிடுச்சு. திடீர்னு ஒரு 4 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு. போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, விடிய காலையில தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா திட்டக்கூடாது. என்னடா பாலா போன கரண்ட் வரலையே அப்படின்னு தயவு செய்து சொல்றேன். எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். திடீர்னு 4 மணிக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா, உங்க உறக்கம் கட்டு போச்சுன்னா, கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புறாருன்னு அர்த்தம். அந்த கரண்ட்டை கட் பண்றாரு அப்படின்னா, உங்க தூக்கத்தை கெடுக்கிறாருன்னா, எவன் தூக்கமோ நாசமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீ உன் தூக்கத்தை வெறுத்து முழங்கால்ல போடு. இல்லைன்னா முழுமையாவே உன் தூக்கம் நிரந்தரமாவே வீணாவே போயிடும். சொல்றது புரியுதா? ஹலோ, கேக்குதா? 4 மணிக்கு எந்திரிச்சிட்டா என்ன பண்ணிடணும்? எல்லாருக்கும் எழும்புற பழக்கம் இருக்கும். சில நேரங்கள்ல காலையில முடியாத பட்சத்துல தூங்கிடுவோம். அந்த காலம் அப்ப ஆண்டவரே சில நேரங்களில் எழுப்புவாரு. எதுக்காக? ஜெபம் பண்ணுவதற்காக. காலையில் எழுந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக. ஏன்னா சத்துரு வெள்ளம் போல உன் வீட்டை சூழ வந்திருக்கிறான். ஆவியானவர் கொடியேற்ற விரும்புகிறார். அந்த காலை வேலை அதிகாலையில ஜெபிக்கிற அந்த ஜெபம் பிசாசின் கிரியைகளை வல்லமைகளை முறித்து போடும். ஹல்லேலூயா. அதிகால ஜெபம்னா என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? முதல் உங்க ஆண்டவர் முகத்தை நீங்க பாக்குறீங்க. அந்த டேல உங்க பேச்சு முதல் ஆண்டவரோடு இருக்கிறது. உங்க துதி முதல்ல ஆண்டவரை உயர்த்துகிறது. இப்படி அநேக காரியங்கள். உங்க விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட முதல் போது ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க முதல் பலனை பெற்றுக்கொள்றீங்க. உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட இருந்து முதல் சுத்தமாகுது. அதுக்கப்புறம் தான் சரீரத்துக்குரிய காரியங்கள், பல்லு வளர்க்குறது, குடிக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, வேலைகளை பார்க்கறது. ஆனா முதல் ப்ரிப்பரேஷன் எல்லா பலத்தையும் உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது அதிகாலை வேலையில. அந்த உள்ளான மனுஷன் மாத்திரம் பலன் உள்ளவனா மாறிட்டானா, அந்த டே சொல்றேன் சகோதரி, உங்க வீட்டுக்கு 10 பேர் விருந்தாளி வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க 10 பேருக்கு சம்பாதிச்சு போனாலும் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் உழைக்க பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் அதிகாலையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். அப்போ இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஏரோது அநேகர் வாயை முழங்கால்களை இன்னைக்கு அநேக கைகளை கட்டி வைத்திருக்கிறான். எதற்காக? தேவனுக்காக எழும்பாதபடி, தேவனுக்காக பேசாதபடி, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு மன்றாடாதபடி இருக்கிறது. ஆனா சபையே, இன்னைக்கு நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளும் பல மடங்கு பெருகுவதாக. இன்னும் அநேகரை கர்த்தர் சாட்சிகளாய் மாற்றுவாராக. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகளும் கட்டுகளும், ஏரோது கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு காலையில கரண்ட் எனக்கு போச்சுங்க. அதனாலதான் சொல்றேன், 4 மணிக்கெல்லாம் கரண்ட் இல்ல. கரண்ட் கிடையாது. எழுமுனோடனே என் இருதயத்துல தோணுன தெரியுமா? கர்த்தர் மற்றவங்க தூக்கத்தின் ஆசீர்வாதத்திற்கு என்ன எழுப்பி விட்டுருக்கிறாருன்னு தான் நான் முழங்கால் போட்டேன். 4:15 அப்படியே சோர்வா எந்திரிச்சு போட்ட முட்டி 6:30 மணிக்கு வரைக்கும் ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் காத்திருந்தேன். ஆண்டவரே, நான் போறேன் கிராமத்துக்கு, எனக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பலத்தையும் சத்துவத்தையும் கேட்டேன். என் வீட்டில் 6:30 மணிக்கு வரா, நான் ஜெபத்தை முடிக்கிற மாதிரி இல்லை. அவள் சொன்னா, திருத்தணிக்கு போலையா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா அப்படின்ட்டு பின்னாடி ஒரு குரல் ஒன்று கொடுத்துட்டு போனான். அப்பதான் தெரியுது டைம் ஆகுதுன்னு. ஆனா எனக்கு தெரியும் என்ன டைமுக்கு ஆண்டவர் போய் சேர்த்துருவாரு. அதனால அவருடைய அந்த ஆனந்த பாக்கியத்தை எனக்கு அந்த காலையில அந்த பிரசன்ஸை என்னால மிஸ் பண்ண முடியல. அவ சொன்னா கூட அது சின்னதா தான் காதுல விழுந்தது. ஆனா ஆண்டவர்கிட்ட நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ, இந்த சபையில அநேகருடைய கட்டுகளை நான் அவிழ்ப்பேன், இன்னைக்கு அநேகருடைய காயங்களை நான் ஆற பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை கொண்டு வந்திருக்கிறீங்களே என்ன ஆண்டவர், நீ போ. அன்னைக்கு ஏரோது கட்ட பார்த்தான். ஆனா அந்த கட்டுகள், அந்த சிறையிருப்புகளை முறித்தது போல இன்னைக்கு என் சபையில என் பிள்ளைகள் மேல ஆண்டவர் அந்த கட்டுகளை அவிழ்த்து, அந்த கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அவிழ்த்து அநேகருடைய காயங்களை நான் ஆற பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜெபத்தின் வல்லமை அன்றும் இன்றும் என்றுமே அது மாறாதது. இங்க ஜெபித்ததுனால அங்கு தேவன் செய்த ஒரு 4 காரியத்தை வேகமா நம்ம பார்த்து நம்ம முடிச்சு நம்மளை அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறான். முதலாவது காரியம் பாருங்க, அங்கு ஜெபிக்கும் போது 7வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். இல்ல, அப்போஸ்தலர் 12:7. போதும், அந்த வசனம் அப்படியே வச்சுக்கோங்க. முதல்
ஜெபிக்கிற ஒரு சபை, ஆதியிலே ஜெபிக்கிறவர்கள் எழும்பும் போது, இதெல்லாம் கேட்டுக்கோங்க, ஜெபிக்கிற சேனையாய் ஒரு பிள்ளை இருக்கும் போது, அந்த ஜெப கூட்டத்தின் சேனையாய் ஒரு சகோதரியோ சகோதரனோ ஒரு வாலிபனோ ஒரு வயோதிபரோ யாரா இருந்தாலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால், நாம் முதல் காரியம், கர்த்தர் தூதன் வந்து நிற்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தூதனை கொண்டு வருவார். அப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் தூதனை அனுப்புவார். எவரும் பிரவேசிக்க முடியாத ஒரு இடத்திற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அப்ப ஜெபிக்கிறவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் இதை பிலீவ் பண்றீங்க? அங்கு வசனம் சொல்லுகிறது, ஏரோது அடைத்து வைத்திருக்கிறான். நாளைக்கு அவன் என்ன செய்ய போகிறான்? கொலை செய்ய போகிறான். ஆனா கர்த்தர் திட்டமிட்டு அதுக்கு முந்தின ராத்திரியிலே அங்கு அவர் விடுதலையாக்க தம்முடைய தூதனை அனுப்புகிறார். சங்கீதம் 91:12 என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி, வழிகளை எல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் பாதங்களில் கல்லில் இடராதபடி அவர்களை தாங்கி பிடிப்பாராம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூதன் உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கு பிரயாணத்துல ஒரு தூதன் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். யாத்திராகமம் 2:24 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இஸ்ரவேலர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டாராம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருமூச்சை கேட்டு என்ன செய்தார்? அவர்கள் எகிப்தின் ஆளோட்டிகளினாலே அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். அந்த பெருமூச்சை கேட்ட ஆண்டவர், எல்லாருடைய மூச்சு காத்தையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கார் தெரியுமா? கரத்துல வச்சிருக்கிறாரு. எல்லாருடைய மூச்சு காத்தையும் எங்க வச்சிருக்கிறாரு? கரத்துல தான் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கரத்துல வச்சிருக்கிற பெருமூச்சுல இருந்து, அந்த ஒரு மூச்சு காத்துல இருந்து ஒரு ஆள் மட்டும் என்னன்னா பெருமூச்சு வருகிறது. எப்ப பெருமூச்சு வரும்? ஓடி இழைச்சி போனவனுக்கு வரும். பெருமூச்சு விடுறீங்களா வாலிப பசங்களை? நான் இதை குறித்து யோசிக்கும் போது நான் யூத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஐயோ ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அவங்கள மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஜாப் இல்லையா ஆண்டவரே, அவங்கள மாதிரி எனக்கு ஒரு நல்ல வருமானம் இல்லையா ஆண்டவரே, அவங்கள மாதிரி என்னால ஜெபிக்க முடியலையா? இந்த பெருமூச்சு ஆண்டவர் கேட்கிறார். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டே. நம்மை விசேஷித்தவராய் மாற்றுகிறவர் நமக்கு உண்டு. என் வாலிப நாட்கள்லாம் நிறைய பெருமூச்சு விட்டுருக்கேன். அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு தூதனை அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டதை கேட்டவுடனே வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு முச்செடியிலே ஒரு தூதனை அனுப்பினார். என் ஜனங்கள் அங்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளையை சந்திக்க நீ போ. ஹல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பினார். அதே ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தூதனை அனுப்புவார். அந்த மோசேயை கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த தரிசனத்தை கொடுத்து அவருக்கு ஊழிய பாரத்தை கொடுத்து மெய்ப்பனாக, மீட்பனாக, தலைவனாக அங்கு இஸ்ரவேலருக்கு எழுப்பி அங்கு எகிப்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிற தலைவனாக ஏற்படுத்தினார். அதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். யாரு நிமித்தம்? பெருமூச்சு விடுகிற இஸ்ரவேல ஜனங்கள் கூட்டத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஒரு சிங்க கெபியில, இங்க பாருங்க, சிங்க கெபியில சட்டம் போடப்பட்ட பின்பும் ஒரு ஜெபிக்கிறார். தானியேல் ஜெபிக்கிறார். இந்த ஜெபிக்கிற தானியேலுக்காக ஒரு தூதனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவன் என்ன செய்தான்? சிங்கத்தின் கெபியிலே போட்டு தூக்கி போட்ட போது இந்த சிங்கத்தின் வாயை அடைக்கிற ஒரு தூதன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது ஆண்டவர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எபிரேயர் 1 கடைசி வசனம் வாசிங்களேன். கடைசி 14. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நமக்கு ஊழியம் செய்வதற்காக தேவன் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர், வழியருகே காக்கும்படியாக தூதனை அனுப்புகிறவர். இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சிங்கத்தின் வாயை அடைக்கும்படியாக தூதனை ஏற்படுத்துகிற கர்த்தர். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தென்றல் பயணம் தென்றலா இருந்தது. ரொம்ப அற்புதமான தென்றல் காற்றாக பவுல் பயணம் படுகிறார், கப்பல் பிரயாணம். ஆனா போக போக தான் அந்த வாழ்க்கை, அந்த பிரயாணம் எப்படி ஆகிறது? சூறாவளியாய் மாறுகிறது. இன்னைக்கு இன்பமாய் தோன்றுகிற பிரயாணம் சில நேரங்களிலே பிரயாணம் எப்படி இருக்கும்? சூறாவளியை போல மாறினது. கப்பல்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் மரித்து போவார்கள் என்று நினைத்த போதே கர்த்தர் அந்த ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி ஒரு தூதனை அனுப்பி, பயப்படாதே, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன், இந்த கப்பல் சேதமே அல்லாமல் வேறு ஒரு சேதனமும் உனக்கு வராது என்று சொல்லி ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு தூதனை அனுப்பி வாக்களிக்கிறார். சூறாவளி, வாழ்க்கை, போராட்டம், பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வாக்கு கொடுக்கிறார். அந்த பவுல் எழும்பி சொல்லுகிறார், எல்லா ஆளுமைகளையும் பார்த்து எல்லா முயற்சிகளையும் செயலிழந்து போன பிறகு அந்த தூதன் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னார்? கப்பல் சேதம் மட்டும் வரும், பிராண சேதம் ஒன்றும் வராது, நாம் அக்கறையை கடந்து போவோம். இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஒரு நங்குரமாய் நாம சொல்லும் போது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தூதனை அனுப்புவார். முதல்ல அங்க என்ன செய்தார்? ஒரு தூதனை அனுப்பினார். அவர்கள் யார்? பணிவிடை செய்கிறவர்கள். இரண்டாவது பாருங்க, அந்த 7வது வசனத்துல தூதன் அங்கு வந்து நின்றான். நின்ற உடனே, ஒரு தூதன் வந்து நின்ற உடனே அங்க என்ன நடக்கிறது? அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்கள், இருள் இருந்தது. ஒரு ஆப்போசிட் காரியம் நடக்கிறது என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில. எல்லாம் ஒருவேளை இருட்டுத்தனமான, குருட்டுத்தனமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னா, ஒரு தேவ தூதன், ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவ தூதன் வருவான். அந்த அறையிலே வெளிச்சம் உதிக்கும். அப்ப இருளிலே கிரியை செய்கிறவன் பிசாசு, வெளிச்சத்திலே கிரியை செய்கிறவன் நம்முடைய தேவன். அப்ப பாருங்க, இந்த வசனத்துல 8வது வசனத்தை வாசிங்க. எதற்காக இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார்? இந்த வெளிச்சம் எதற்காக வருகிறது? ஆனா இந்த வெளிச்சத்தின் மத்தியில அங்கிருந்த போர் சேவகர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வெளிச்சத்தை உணர்ந்தது யார்? அந்த வெளிச்சம் யாருக்காக? அந்த வெளிச்சம் யாருக்காக, எதற்காக அந்த வெளிச்சம் அங்கு உதித்தது? வாசிக்கலாம் 8வது வசனத்தை. ஆமென். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்ன? அப்ப சிறையிருப்பின் ஆடையை கர்த்தர் கலற்றுகிறார். வெளிச்சம் எதற்காக? வெளிச்சம் யாருக்காக? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும்தான் வெளிச்சம். ஏன்? அந்த சிறையிருப்புல ஒரு இருள் இருந்தது. சிறையிருப்பின் ஆடையை பிசாசு அவர்களுக்கு உடுத்தி வைத்திருந்தான். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், அந்த வஸ்திரத்தை கலட்டி உன் சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அப்ப வெளிச்சம், இதோடைய அர்த்தம் என்ன? கர்த்தரால் கிடைத்த வஸ்திரத்தை சத்துருவானவன் இன்னைக்கு உருவி கொள்ளுகிறான், உரிந்து கொள்ளுகிறான். அவனுக்குரியதை நமக்கு உடுத்தவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அங்க வெளிச்சம் என்ன? எதற்காக? கர்த்தருடைய வெளிச்சம், ரட்சிப்பின் ஆடையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சம் மேல வரும்போது நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த வஸ்திரம் தரித்தவர்கள் தான் கல்யாண வீட்டுல இருக்க முடியும். ஆமென். அப்ப வெளிச்சம் அங்கு பேதுருக்கு எதற்காக? அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்காக அந்த வெளிச்சம் இல்ல, ஜெபிக்கிறவர்களுக்காக எஸ்பெஷலி கொடுக்கிற ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, துதியின் ஆடையை, சந்தோஷத்தின் ஆடையை நீங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சத்துரு எதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருந்து உறிஞ்சி கொண்டானோ அதெல்லாம் எடுத்து போடதான் கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இதுல நீங்க சகரியால வாசிக்கலாம். யோசுவா யாரு? பிரதான ஆசாரியன். அவனுக்கு சத்துரு அவன் வலது பக்கத்துல வந்து நின்று ஒரு அழுக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டான். அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், வீட்டுல போய் பொறுமையா படிங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அழகா வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. அந்த பிசாசு என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. என் பிள்ளைக்கு எந்த வஸ்திரத்தை நீ உடுத்தி இருக்கிற? அந்த வஸ்திரம் இல்ல, ஆண்டவர் சிலுவையிலே, மரணத்திலே அவர் நிர்வாணமாய் தொங்கினதினாலே அந்த அழுக்கு வஸ்திரத்தை அவர் உரித்து வெளியரங்கமான கோலமாகி நமக்காக, அவர் பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக மரித்திருக்கிறார். நமக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுப்பதற்காக அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் யாருக்கு மட்டும்தான்? நமக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் பிரகாசிக்கும்.
ஒருவேளை நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்களை யாராவது திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லையா? உன்னால இந்த பிரச்சனை, உன்னாலதான் இந்த பிரச்சனைன்னு இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு தேவ மனுஷனுக்கு வந்தது. அப்ப கர்த்தருடைய வெளிச்சம் அவனுக்கு கிடைத்தது. யாருக்கு சொல்லுங்க பாப்போம்? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. யாரு? தாவீது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த அபிலமேக்கன் எல்லாவற்றிலும் அங்க தாவீதையும் அவன் கூட இருந்த குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிக்லாவில அவங்க சிறையாடி கொண்டு போன போது கர்த்தர் எல்லா கூட இருந்தவங்க எல்லாம் ஒன்னாலதான தாவீத அவனை அழுது தீர்றான், அவனை கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு கூட இருந்தவங்களே அவனை ஏசுறாங்க, திட்டுறாங்க. வலி தாங்க முடியல. இன்னைக்கு வார்த்தையின் வலியினால கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு யாராவது உங்க வீட்டுல உங்க உறவுகள்ல உங்களை திட்டாங்க, என் நண்பன் என்ன திட்டான், காயப்பட்டு கூட இருக்கிறவங்களே என்ன காயப்படுத்திட்டாங்க, என் வேலை செய்யற இடத்துல என்ன திட்டாங்க இருந்துட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு திடன் கொள்ளுகிற இடம் உண்டு, கர்த்தருடைய சமூகம். தாவீது அங்கு திடன் கொண்டு அழுகிற இடம் கொள்ளாமல் மட்டும் அவன் அழுது ஏபோத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்துல நிற்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. ஆண்டவரே, நான் இந்த தண்டை பெண் தொடரலாமா? நான் இதை திருப்பி கொள்ளுவேன். நான் சொல்லும் போதே சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். அப்ப அற்புதமான வார்த்தை. தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தர் ஒரு தூதனை அங்கு ஏற்படுத்தினார். அந்த தூதன் அந்த இருட்டான சூழ்நிலையில தன் குடும்பத்தை இழந்து மற்றவர்களுடைய வார்த்தையினாலே காயப்பட்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. ஒரு தூதன் அந்த வெளிச்சமாய் வந்தான். ஒரு அமிலேக்கையன் காயப்பட்டு அந்த இடத்திலே கடந்தான். இந்த அமலேக்கினுடைய ஆவி என்ன தெரியுமா? நீங்க பைபிள் முடிச்ச படிச்சீங்கன்னா, தேவைன்னா கூட வச்சுப்பான், இனி இவன் தேவை இல்லைன்னு சொன்னா அவனை கழட்டி விட்டுருவான். அவன் செத்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, அவன் ஆள் தானே அது. ஆனா விட்டான். ஆனா கர்த்தர் பாருங்க, அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை அந்த மனிதன் மூலியமாக ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவர் சொன்னது போலவே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். எனக்கு அன்பான சத்துரு எந்தெந்த வஸ்திரங்களை இன்னைக்கு தேவனுடைய வஸ்திரங்களை, தேவனுடைய நன்மையை நம்மை விட்டு உரிந்து கொண்டிருக்கிறானோ, இந்த ஆண்டவர் வெளிச்சமாய் நம் மேல் உதிக்கும் போது கர்த்தர் திரும்பவுமாக சிறந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுப்பார். மூணாவது காரியம் நீங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். அந்த 8வது வசனம், 7வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். ஆமென். அப்ப இங்க என்ன நடக்கிறது? அடுத்து பேதுருவை என்னங்க செய்யறான்? விழாவிலே தட்டினான், எழுந்திரு என்று எழுப்பினான். அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு காரியத்தை கேட்கிறேன். விழாவில் என்ன, ஏன் ஸ்பெசிபிக்கா விழாவில் தட்டணும்? உதவுல தட்டிருக்கலாம்ல, எதையாவது தட்டிருக்கலாம்ல, அது என்ன ஸ்பெசிபிக்கா விழாவில் தட்டுறாங்க? விழாவில் தான் பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, விழாவிலிருந்து யாரு எடுக்கப்பட்டா? ஏவாள் எடுக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பேதுருவையும் விழாவில தட்டுகிறத நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 19:34 நீங்க வாசிக்கும் போது ஈட்டி எங்க குத்துனாங்க? கடைசியில விழாவில குத்துனாங்க. அப்போ இந்த விழாவில தட்டுறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, மனவாட்டியை குறிக்கிறது, இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவங்களை குறிக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டவங்க. அவர் இரத்தத்தை கொடுத்து உன்னை சம்பாதித்திருக்கிறார். அப்போ அந்த விழாவில் தட்டும் போதே, நான் நல்லா கேளுங்க, அவர் தேவதூதன் என்ன செஞ்சிருக்கணும் முதல் வேலையா? இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க, பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. இப்போ யூத் பாய்ஸ் இருக்கீங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அலறல் சத்தம் கேட்குது, போறீங்க. உள்ள போனா ஒரு அம்மா கயிறு கட்டி வாயை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேகமா போறீங்க. ஏன்னா யூத்து தான் கொஞ்சம் பலசாலிகள், அதனால தைரியமா உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி உள்ள போயிட்டீங்கன்னா முதல்ல என்ன செய்வீங்க? வாயும் கையும் கட்டி இருக்கிறவங்களை பார்த்தோன்னே முதல்ல என்ன செய்வீங்க? நீங்க தான் இப்ப அவங்கள காப்பாற்ற போன தூதன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? கட்டு தானே வைப்பேன். ஏமா எந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்துட்டேன், நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல ஏமா எந்திரிமா, வந்துட்டேன்ல, ஏன் பயப்படுறேன், போயிட்டான், எல்லாம் போயாச்சு, வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? நமக்கு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக பேசி கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் 4 காரியத்தை செய்வேன்னு இந்த இடத்துல காணும். முதலாவது தூதனை அனுப்புகிறார், 2வது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். அது எனக்குரிய வெளிச்சம், எனக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் என் மேலதான் உதிக்கும். பூமி எங்கும் காரிருள் இருந்தாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பார். அது எனக்குரிய வெளிச்சம்.
அது எனக்குரிய வெளிச்சம். நான் ஜெபிக்கிற எனக்கு கொடுக்கிறது வெளிச்சம். மூணாவது, கர்த்தர் தூதன் தட்டுகிறார், தொடுகிறார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிற பிள்ளைங்க நீங்க மோர் தென் பிரச்சனை வச்சுக்கோங்க. ஒரு யூடியூப்ல நான் ஒரு காரியத்தை கேட்டேன், நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. எப்படின்னா, இப்படி பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இதெல்லாம் தனித்தனியா இந்த கலவைகளை தனியா சாப்பிட முடியுமான்னா சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தனியா சாப்பிட முடியாது. பூண்டை தனியா சாப்பிட முடியுமா? வெங்காயத்தை தனியா சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. இப்ப இதெல்லாம் உங்க பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் வேக வச்சு ஒரு அழகா பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி பிரியாணியா உங்க கையில கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? டேஸ்டா இருக்குதா இல்லையா? அப்போ என்ன விஷயம், உங்களை சுத்திலும் இப்படி சாப்பிட முடியாதபடி, உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பிரச்சனை இருந்தாலும், இயேசு அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்களை அந்த பிரச்சனையே ருசியா மாற்றுவார். அதனால வேதம் சொல்லுகிறது, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, நான் சொல்றேன், அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களுக்கு, அவர்களுடைய சமூகத்துல நித்தமும் காத்திருக்கிறவர்களுக்கு, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். எல்லா பிரச்சனையும் என்ன செய்வார் ஆண்டவர்? ருசியா மாத்துவார். பிரச்சனைய ஒரு நாளும் ஆண்டவர் தொட மாட்டார். இப்ப கேளுங்க, இந்த சைட்ல இருந்து வரும் பிரச்சனை, எனக்கு இன்னும் வீடு கட்டல, அது கட்டல, வேலை இல்லை, எனக்கு இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, அது இல்லை, இது இல்லை, வீட்டுல பிரச்சனை, எல்லாம் நிறைய பிரச்சனை. இந்த பக்கம் கேட்டா அதுக்கு மேல பெரிய லிஸ்டே வரும். இப்ப ஆண்டவர் வராரு. ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நம்மெல்லாம் பிரச்சனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அழகா சகோதரிச்சாங்க, எப்ப பார் வந்து லிஸ்ட் போட்டு ஆண்டவர் மேல ஆராதிங்க, அவரை துதிங்க, பிரச்சனைகளே சொல்லிட்டு இருக்காதீங்க. போதும், அவருக்கே என்ன ஆயிடும், ஏமா போதும்மா நான் கேட்டேன். அப்ப என்ன செய்வார் தெரியுமா? பிரச்சனையை கேட்கிற ஆண்டவர், நீங்க கூப்பிடும் போது உங்களால ஆபத்து நாட்களில் கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாராக. சங்கீதம் 20:1 வருது இல்ல? அப்ப மத்த நேரம் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆபத்து நேரத்துல கேட்பாருன்னா, யாருமே உதவி செய்யாத ஒரு நேரம், எல்லாருடைய உதவியும் அற்று போகிற ஒரு நேரம், அந்த நேரம் தான் ஆபத்து ஒரு தேவ பிள்ளைக்கு. அந்த நேரத்துல கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஸ்டீபன் ஒரு நாள் சாட்சி சொன்னான், எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது. கண் பார்வையில அவனுக்கு அடுத்த ப்ரமோஷன்ல ஜாப் கிடைக்கும் போது, கிடைக்கலன்னு அவன் ரோட்ல வெக்ஸ் ஆகி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். ஒரு வாலிபன் வெக்ஸ் ஆகி கர்த்தருக்கு முன்னாடி அவன் ஒரு வழியோடு போகும்போது, அதெல்லாம் யோசித்து பாருங்க, ஈஸியா ஒண்டர் அவனோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த இடத்துல நின்று ஊழியம் செய்யறவங்க, இந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். ஏற்ற காலத்துல அவர் கிரியை செய்வார், கட்டாய கிரியை செய்வார். நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள வர்ற ஒரு வாலிபன் கூட கெட்டு திசை கட்டு போனதே கிடையாது. கர்த்தர் அவனை உயர்த்துவது நிச்சயம், மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு அடுத்த ரிசல்ட்டே மாத்தி கொடுத்தான். அவன் கேட்டான், அவன்கிட்ட போய் ஆளை பிடிச்சி பண்ணலாமா, இவன்கிட்ட எனக்கு யாரும் பிடிக்க வேண்டாம், திருப்பியும் ஒரு டெஸ்ட்டு, கரெக்டான ரிசல்ட் கர்த்தர் கொடுத்தார். அப்ப அங்க என்ன நடந்திருக்குது? கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவனுக்கு ஒரு பரிபூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ பிரச்சனைகள் நேரங்களில நம்ம அநேக நேரங்கள்ல ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை அங்க செய்யறார். ஆவிக்குரிய காரியத்துல பிரச்சனையை அவர் பார்க்கறதல்ல, அவருக்கு பிரச்சனை முக்கியம் அல்ல, நீங்களும் நானும் தான் முக்கியம். உங்களை தொடுவா. நீங்க ஜெபத்துல உபவாசத்துல அவர் சமூகத்துல இருந்தீங்கன்னா, அவர் தொடர்றது பிரச்சனையே அல்ல, உங்களை தொடுவா. இந்த அனுபவத்தை பெறுங்க. உங்களை தொடும்போது பிரச்சனை கலண்டு விழுந்துரும். அங்க அப்படித்தானே நடந்தது. பேதுருவை விழாவில தொட்ட போது, அந்த வசந்த வாசிங்க ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. எழுப்பினான், விழாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். பாருங்க, அந்த உடனே என்னாச்சு? சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை தொடுகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்னன்னா, ஆண்டவரே என் பிள்ளைய தொடுங்க, ஆண்டவரே என் ஊழியத்தை தொடுங்க, என்ன தொடுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடுங்க, என் பரிசுத்த வாழ்க்கையை தொடுங்க, என் வாலிப நாட்களை தொடுங்க, என் வியாபாரத்தை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, என் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பத்தை தொடுங்க, வியாதியை தொடுங்க, வியாதியின் படுக்கையை தொடுங்க, என் கண்ணீரை தொடுங்க, எல்லாத்தையும் அவரை தொடும்படி அவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் தொட்டா போதும், சங்கிலிகளும் அழுந்துடும், கதவுகளும் திறக்கப்படும். 2 கதவுகளும் திறக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 3 காரியங்கள். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அது உங்க வெளிச்சம், அது எனக்குரிய வெளிச்சம் வருகிறது. 3வது, அந்தவர் விழாவில தட்டும் போதே நம்மை தொடுகிறார்.
எப்படி ஆதாமிலிருந்து ஒரு ஏவாளை உண்டாக்கி அந்த முக தரிசனத்தை கொடுத்தாரோ, அதே போல சிலுவையில அந்த ரத்தமும் தண்ணீரும் சிந்தப்பட்டும் போது, அந்த ஈட்டி விழாவில சொல்லும்போது, மனவாட்டி அவர் சம்பாதித்தார் அந்த ரத்தத்தினால. உங்களை என்னை அன்னைக்கு அந்த சிலுவையில சம்பாதித்த ஆண்டவர், அதே ஆண்டவர் ஜெப வேளையில் அவர் உங்களை என்னையும் தொடுவார், நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துவார், சமாதானத்தினாலே நிரப்புவார், சந்தோஷத்தினாலே நிரப்புவார். கலங்கி தவிக்கிற குட்டையை போல அல்ல, ஓடி பாய்கிற நதியை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும்படி, சமாதானம் உண்டாகும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி, ஜெயம் உண்டாகும்படி அவர் நம்மை தொடுவாரானால், அவர் நம்மளை அபிஷேகம் செய்வாரானால், நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கப்படும், சங்கிலிகள் தானாய் விழும். பிரச்சனை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்குள்ள நான் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடுவார் என்று சொன்னால் வியாதியின் படுக்கைகள் மாறும். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன். என் மனைவிக்கு டெங்கு, டைஃபாய்டு, மலேரியா, இப்படி 3-4 ஃபீவர் வந்து ஒரு டிசம்பர் மாதம் அவளுக்கு வியாதி ஒரு மாதிரி பலவீனம் வந்ததே கிடையாது. வந்தது. அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மாட்டிக்கிட்டோம். அவன் ஆப்ரேஷன் இப்படித்தான் பேசுவான், இல்லைன்னா 15 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்னு சொல்லுவான். என்னவோ எங்கள் நேரம் அதில் போய் இருந்துட்டோம். 3 நாள் ஆச்சு. அதில் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். என்னன்னா, ஒரு டாக்டர் அம்மா. அந்த அம்மா என் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அன்பாக பழகி, இந்த 3 வியாதிக்கும் மருந்து கிடையாதுமா, சும்மா ஆன்டிபயோட்டிக் இதை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நான் கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3வது நாள் அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறா. என் மனைவி அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து, ஆண்டவரே நான் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என் குடும்பம், என் பிள்ளைகள் யாரையும் பராமரிக்க முடியல, ஒரு தாய்க்குரிய பார். அவள் அப்படியே கண்ணீர் விட்டு ஆண்டுட்டா. ஆண்டவருடைய கரம் அந்த ஆஸ்பத்திரியில் என் மனைவியை தொட்டது. அல்லேலூயா. தொட்டது. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார், கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார். அப்படி தொட்டபோது அற்புத சுகம். அந்த நேரத்தில் குப்புன்னு வேர்த்தது. அன்னைக்கு அடுத்த நாள் டாக்டர்கிட்ட நாங்கள் எழுதி கொடுத்தோம். அனுப்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 10 மடங்கு இது திருப்பி வரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லலை, ஒரு விசுவாசி சொல்கிறார். எவ்வளோ நல்ல விசுவாசம் பாருங்க. இங்கே விசுவாசத்தில் நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து எழுதி கொடுத்துட்டு கர்த்தர் தொட்டுட்டாருங்க, இனி இங்கே எங்களுக்கு வேலை இல்லைங்கன்றோம். எழுதி கொடுத்துட்டு சாவுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தோம். ஒரு 20 நாள் வாயை கட்டுறோம், அவ்வளோதான். சிக்கன் சாப்பிடாம 20 நாள் கட்டுப்பட்டு இருந்தோம். எந்த மாத்திரையும் எதையும் போடலை. அதுக்கப்புறம் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அந்த வியாதியும் வரல, பலவீனங்களும் வரல. ஆனால் ஒரு விசுவாசிக்கிட்ட சொன்னோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நல்ல விசுவாசத்தை கொடுத்தாரு பாருங்க. இல்லைங்க, ஆஸ்பத்திரிலேருந்து அவசரப்பட்டு வந்துட்டீங்க, 10 மடங்கு வந்ததுன்னா தாங்கவே முடியாதுங்க அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருந்ததுனால, அப்படியாங்க சரி நாங்கள் பார்த்துக்கிறோம், ஜோமனிக்கிறோம் அப்படின்ட்டு கம்முனி அவர்கிட்ட எதுவும் பேசல. கர்த்தர் தொட்டாரானால் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். சங்கிலிகள் அவிழும், கதவுகள் திறக்கப்படும். கடைசியாக இதுல ஒரே ஒரு கமாண்ட் என்னன்னா, எழுந்திரு பேதுருவே, நீ எழுந்திரு. இதுதான் நமக்கு அவர் சொல்லும் போது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்ம சொல்லும் போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்லும் போது நாம கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் தூதனை அனுப்பி மோசேயை கொண்டு 10 அற்புதங்களை செய்து கொண்டு வரும்போது 6 லட்சத்துக்கும் மேலான தேவ பிள்ளைகள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். வாங்கள் புறப்படுவோம், உங்கள் சுதந்திர தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருக்காக வெளியே புறப்பட்டு வந்தார்கள். தேவன் இன்றைக்கும் அந்த ஜனங்களை அன்பு கூர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தது என்ன தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்படும் போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தீங்க பாத்தீங்களா? உங்க விக்கிரகத்தை விட்டு வந்தீங்க, உங்க பாரம்பரியத்தை விட்டு வந்தீங்க, உங்களுடைய குலதெய்வத்தை விட்டு வந்தீங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு வந்தீங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்டு இருந்தீங்க உலக பிரகாரமா, அதை அறுத்து விட்டு வந்தீங்க பாருங்க. அந்த உண்மையான ரட்சிப்புக்கு செவி கொடுத்து உன் எழுந்து வா, சீயோனுக்கு புறப்படுவோம் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தீங்க பாருங்க. அந்த அன்புதான் ஆதி அன்பு. அந்த அன்புதான் தேவன் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். பேதுருவை சொல்லுகிறார், எழும்பு எழும்பு எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பு. அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய ஊழிய வாழ்க்கை, என்னுடைய ஓட்டத்தை இன்னைக்கு வேற நேரத்தை வீணடிக்கிற எந்த காரியத்தை புறம்பே தள்ளிவிட்டு எழும்புங்கள். கர்த்தர் இதுவரைக்கும் நீங்கள் என்ன கர்த்தருக்காக செய்து கொண்டிருந்தீங்களோ அதை திறம்பட செய்து கொண்டே இருங்கள். கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கப்படும். நீங்க பல சூழ்நிலையில பல காரியங்கள் நீங்க இழந்து வந்திருக்கலாம். ஆதி அன்பு உங்களுக்குள் அனல் கொண்டு எழும்ப வேண்டும். ஆதி அன்பு அனல் கொண்டு எழும்ப வேண்டும். அனலும் குளிலுமாக நீங்கள் இருக்கிற வாழ்க்கை அல்ல, அவரில் நெருங்கி வர 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 நாம் எழும்ப எழும்ப எழும்ப
கதவுகள் தானாய் திறக்கப்படும். அன்னைக்கு பேதுரு கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற கர்த்தர். எப்படிப்பட்ட கர்த்தர்? நம்மளை விடுவிக்கிற கர்த்தர். பொல்லாங்கிலிருந்து நம்மளை விடுவிப்பார், இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவிப்பார். நீங்க இன்னைக்கு எழும்பணும். என்னுடைய ஜெப வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. நீங்க இருக்கிற ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க, தேவனோடு கூட இருக்கிற உறவை அதிகப்படுத்துங்க. கதவுகள் தானாய் திறக்கும். விடுவிக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இழந்து போன எல்லா காரியத்தையும் திருப்ப கொடுக்க நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நமக்காக தூதனை அனுப்புகிற ஒரு ஆண்டவர், நமக்காக பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவர். ஏதொரு பேரோது எழும்ப முடியாது. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஏரோது எழும்ப முடியாது. சபையை உறக்க சத்தமா சொல்லுங்க. உங்க அறிக்கை ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு விரோதமாய் என்னை சிறைப்படுத்தி என்னை கட்டி வைக்கிற ஏரோதுகள் எழும்ப முடியாது, முடியாது, முடியவே முடியாது. என் வாலிப நாட்களில என்னை கலங்கடிக்கிற ஏரோதுகள் எழும்ப முடியாது. நான் கர்த்தருக்குள் வைராக்கிய வாஞ்சையாயிருப்பேன். உங்க வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏரோது எழும்பவே முடியாது. வசனம் பெருகும் பழுகும், கர்த்தருடைய பிள்ளைகள் பழுகி பெருகுவார்களாக. ஹல்லேலூயா. அங்க ரெண்டு காரியம் நடந்தது தெரியுமா? வசனம் பெருகினது. ஏரோது அந்த வசனத்தை அதிகாரத்தோட முடிவுல என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போயிட்டார். யாரை சிறைப்படுத்தணும் கட்டணும்னு நினைச்சாங்களோ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, அவங்க இல்லை. எந்த வசனம் பெருகக்கூடாது, எந்த சுவிசேஷம் பெருகக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அங்க வசனம் பெருகினது. இன்னும் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்றேன், சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். 12வது வசனத்தை வாசிங்களேன். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்க என்ன செய்தாங்களா? அநேகர் கூடி ஜெபம் பண்ணி. இப்போ நல்லா கேளுங்க. தூதனை அனுப்புகிற ஆண்டவர், நமக்காக வெளிச்சத்தை கொடுத்து நம்மை நம்முடைய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறார் செய்கிற ஆண்டவர். மூணாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? மூணாவது காரியம் என்ன பார்த்தோம்? விழாவை தொடுகிற ஆண்டவர், நம்மளை தொடுகிற ஆண்டவர். நாலாவது, நம்மளை எழுப்பி விடுகிற ஆண்டவர். தூங்கி கொண்டிருக்கிற நம்மளை எழுப்புகிற ஆண்டவர். அதற்கு கீழ்ப்படிந்து எழும்பும் போது ஏரோதுகள் மரித்து போகிறார்கள், வசனங்கள் பெருகுகிறது, அப்போஸ்தலர்கள் உயிரடைகிறார்கள், அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதம் பெறுகிறார். இங்கு மார்க்கு என்கிற என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். நல்ல பேரோடு மென்ஷன் பண்ணி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அங்கதான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்தது பாருங்க. கடைசி வசனம் 25வது வசனம் வாசிங்க. 24 கூட வாசிங்களேன். வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. அப்ப வேத வசனம் வளர்ந்து பெருகிட்டுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க பெருகுவீங்க, நீங்க வளருவீங்க. வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவ புத்திரர்களா இருக்கிறார்கள் இருக்கு. அது யாரை குறிக்குது? வேத வசனம் பெருகுனா உங்களை தான் சொல்றாரு ஆண்டவர். நீங்க பெருகுனா வசனம் பெருகும். கர்த்தர் உங்களை பெருக்கத்தின் ஒரு கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப அடுத்து ஒரு வார்த்தையை வாசிங்க. இப்ப 25 வாசிங்க. எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இப்ப அங்க பாருங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தார்? அந்த மார்க் என்னும் பேர் கொண்ட ஒரு ஜெபித்து கொண்டு இருந்தார். இப்ப அந்த வாலிபன் எங்க போயிட்டாரு? யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு. அப்ப எங்க போயிட்டாரு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அங்க ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கு. அங்க ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கு. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார் கர்த்தர். கட்டாயம் உண்டாக்குவார், எழுப்புதலை உண்டாக்குவார். நான் சொல்றேன், கொர்நேலி இந்த திருச்சபையில கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஜெபிக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் தேசத்தை கலக்குகிறவனாய் அப்போஸ்தலரோடு ஊழியக்காரனாய் எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் கர்த்தர் என்னையும் ஜெபிக்கிறவனா வைத்தார். அப்புறம் ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டான். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு பாடலை பாடி இன்னைக்கு ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது ஏரோது சிறைச்சாலையில அடைத்து வைத்துள்ளான். சுவிசேஷத்துக்கு விரோதமான ஒரு சிறையிருப்பு உண்டானது. அது அதிகாரத்தினாலே, பணத்தினாலே, இன்னைக்கு அரசியல்னாலே, மதத்தினாலே, பலவித காரியத்தினாலே இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் ஏரோது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பை, ஒரு கட்டுகளை கட்டி வைத்திருக்கலாம். இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த கட்டை அவிழ்க்கும்படியாக ஒரு தூதனை அனுப்பும்படியாக, ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக, உன் வஸ்திரத்தை உடுத்தி
கொள்ளும்படியாக உன் விழாவை தொடுகிற ஆண்டவர். உன்னை இந்த நேரத்திலே கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அவர் சமாதானத்தினால் உன்னை நிரப்புகிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், எழும்பு, எழும்பு சீயோன் குமாரத்தியே, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. இந்த நேரத்துல ஒரு எழுப்புதலின் நேரம் ஆண்டவர் சொல்லுகிறார். லாஸ்டா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 60:1 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த சமாதானத்தோடு நம்ம போவோமா? நம்ம எழும்பணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல ஒரே ஒரு கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். என்னன்னா, எழும்பு, நீ எழும்பு, தூதன் வந்துட்டார், எழும்பு, வெளிச்சம் வந்துருச்சு, எழும்பு. உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி அந்த தூதன் இறங்கி வந்துட்டார். உன்னை யாரும் கட்ட முடியாது, உன்னை யாரும் அடைக்க முடியாது. இன்னைக்கு அந்த கட்டுகளை உடைக்கும்படி ஆண்டவர் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, இந்த நேரத்துல யாரும் அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. ஒரே பாடல், ஜெபத்தை கேட்கிறவரே. அந்த பாடலை நம்ம பாடும்போது நம்ம எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, அன்னைக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஜெபிக்கிற ஒரு கூடுகை, ஒரு ஜெபிக்கிற ஒரு சபை, ஒரு ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அன்று செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையுடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றும்படியாக அவர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி, ஒரு வெளிச்சத்தை அனுப்பி உங்களை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்தி ஒரு அழகான வஸ்திரத்தை கொடுத்து உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். ஓ, இருளின் மத்தியில நீ பிரகாசிக்கிற ஒளியா இருக்க போகிறார். ஓ, நீ பிரகாசிக்கிற பிள்ளையம்மா, நீ பிரகாசமா இருக்கிற, உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்க போது. கலங்காத. நீ ஏன் கலங்குற? நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ தேவ சமூகத்துல நிக்கிற பிள்ளை, நீ தேவ சமூகத்துல நித்தமும் நிக்கிற ஒரு ஒலிவ மரம். ஆமாண்டவரே அப்பா, அந்த ஒலிவ மரத்துல ஒரு அபிஷேகம் உன் தேவன் உன் மேல ஊற்றுகிறார். ஓ, கவலைப்படாத. உன் துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடிய போகிறது. உன் வேதனைகள் சீக்கிரமாய் மாற போகிறது. நீ கர்த்தருக்காக எழும்ப போகிற. உன் குடும்பம் பிரயோஜனம் இல்லாத குடும்பம் தான். ஆனா கர்த்தர் உன் குடும்பத்துல தான் எலியாவையும் எலிசாவையும் கர்த்தர் எழுப்பும்படி தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய கண்ணீரை கண்டு ஊக்கத்தோடு ஜெபித்த ஆதி திருச்சபை ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த நாளில, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில, ஓ சகோதரியே சகோதரனே, இந்த நாளில உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை, உங்களுடைய உறுதியான ஜெபத்தை, வேண்டுதலை கேட்டு பதில் கொடுக்கும்படி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. தாவன் தூதனை அனுப்பினான். பேதுருவை ஏரோது சிறைப்படுத்தி வைத்திருந்தான். அவனை கொல்லுவது யூதருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே அவன் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவனாய், பணம் படைத்தவனாய், ஆளுகை படைத்தவனாய், இந்த அதிகாரத்தினாலே அந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலரை அழிக்க நினைத்தான். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. ஓ தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே அப்பா, பிரதான ஆசாரியத்துவத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ சனமே, இன்னைக்கு கலங்காதீங்க. உங்க ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறார். அன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பணிவிடை ஆவியை, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக கர்த்தர் ஒரு தூதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை விசுவாசிங்கள். அந்த தூதன் உங்களுக்கு முன்னே போகிற, அந்த தூதன் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். அந்த தூதன் போகிற இடத்திலே ஒரு வெளிச்சத்தை உதிக்கிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கென்று ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஓ, அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அன்னைக்கு நடந்த அதே அற்புதத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, ஏசப்பா, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் வந்திருக்கிறார். ஓ, கண்ணீரை காண்கிறவராய் வந்திருக்கிறார். இன்னைக்கு ரைட் நவ் ஆண்டவர் அந்த ஏரோது உங்களை கட்டி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை விட்டு அர்ப்பணிங்க. உண்மையா இந்த ஆராதனை வேளையில அர்ப்பணிங்க. இன்னும் ஒரு விசை அர்ப்பணிங்க. என் ஆவியை அர்ப்பணிங்க. வாலிப பிள்ளைகள் அர்ப்பணிங்க. ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே I will surrender you. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே அப்பா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ என்று சொல்லி பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்டார். உனக்கு கடினம் அல்லவோ? ஆம் ஆண்டவரே. அன்னைக்கு சபைக்காக ஆண்டவர் இறங்கி, ஆண்டவரே, சபையை துன்பப்படுத்தின சவுலை ஆண்டவர் கர்த்தர் சந்தித்தது போல, ஓ ரைட் நவ்
ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் முழங்கால்கள் இன்னைக்கு முடங்க ஒப்புக்கொடு. இன்னைக்கு உன் முழங்கால்கள் முடங்கட்டும், உன் முழங்கால்கள் முடங்கட்டும். உன் முழங்கால்ல காய்ப்பு பிடிக்கணும். இன்னையிலிருந்து உன் முழங்கால செக் பண்ணி பார். இன்னையிலிருந்து ரைட் நவ் ஒரு பெரிய ரிவைவலான நாள். இந்த நாள்ல கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிற நாள். நீ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. என் முழங்கால்கள் அதிகாலையில தேவ சமூகத்துல நிற்கும். ஆமாண்டவரே, அவரை ஆராதிக்கும்படி நிற்கும், அவரோடு பேசும்படி நிற்கும், அவரை துதிக்கும்படி நிற்கும். ஓ, அநேகருடைய தூக்கத்தை ஆண்டவரை கெடுத்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை முறிக்கும்படி என்னை கர்த்தர் அதிகாலையில தட்டி எழுப்புவார். ஓ தகப்பனே, கல்வி மானுக்கொத்த ஞானத்தை கொடுப்பார். உனக்காக கதவுகள் திறக்கப்படும், உனக்காக வாசல்கள் திறக்கப்படும், உனக்காக சங்கிலிகள் அவிழ்க்கப்படும். ஏன்னா நீ தேவ சமூகத்துல நிற்கிற ஒரு ஆண்டவரை தூதனாய் உன்னை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ, இந்த செய்தியை கேட்ட தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த சத்தியம் உனக்குள் ஒரு புடமிட படட்டும் அப்பா. ஜெப ஆவி முழங்கால் தான் ஆயுதம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் இப்போது வாய்க்காதே போகிறது ஆண்டவர். ஓ, எல்லா கிரியைகளையும் அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த இடத்துல உலாவுகிறார். உன் நன்மைய கெடுப்பவன் பிசாசு. அவன் இருளுக்கு சொந்தமானவன். இருட்ட வாழ்க்கையில கொண்டு வருவான். அவன் பிசாசு. ஆண்டவர் வெளிச்சத்தின் ஆண்டவர். அவர் உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். ஓ, பாதையை காட்டுவார். ஓ, கட்டை அவிழ்க்கிறான். நீ கட்டை அவிழ்க்கிறான். அந்த கட்டு ஒன்னால அவிழ்க்க முடியாத கட்டு, இன்னைக்கு அந்த கட்டு அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இப்போது அந்த கட்டு ஆண்டவர், அந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கட்டும் ரைட் நவ் ஆண்டவர். ஓ, மக்கள் நன்றி ஆண்டவர், நன்றி. உன் வாயை திறக்க விடாதபடி இருக்கிற கட்டு, உன் கால ஆண்டவருக்காக முழங்கால் படியிடாத கட்டு, ஆண்டவரை கைய கர்த்தருக்காக கொடுக்க விடாத கட்டு, ஆண்டவரை எல்லா கட்டும் முறிக்கப்படுகிறது. கர்த்தருக்குரியத கர்த்தருக்கு கொடுங்க. அனனியா சப்பீராளை போல வஞ்சித்து வைக்க வேண்டாம். அதுவும் ஒரு கட்டு. ஆண்டவரை ஏரோது கொண்டு வருகிற கட்டு. ஆமா, உனக்கு நல்ல தாளந்துகள் இருந்தோம், நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க விடாதபடி இருக்கிற அந்த கட்டுகள் முறிக்கப்படட்டும். கர்த்தர் எப்பத்தானும் உன் வாயை தொடுகிறார். இன்னிலிருந்து நீ கர்த்தரை பாடி துதி, கர்த்தருடைய சாட்சியை சொல்லு. ஆண்டவரை இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய். நான் கர்த்தருடைய அன்பை சொல்லுவேன், இந்த கிராமத்துல சொல்லுவேன், எல்லா இடத்திலையும் சொல்லுவேன். ஆண்டவரை கர்த்தருடைய இந்த வாய் ஒரு கூர்மையான பட்டமை கர்த்தர் மாற்றுகிறார். துலக்கமான அம்பாய் உன்னை மாற்றுகிறார். அவருடைய அம்பார துணியில உன்னை வைத்து அவர் உன்னை பாதுகாப்பார். ஓ, கதவுகள் திறக்கப்படட்டும். காயங்கள் ஆற்றப்படட்டும். ஓ, இந்த நேரத்தில் ஆறுதலின் தேவன் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் இன்னிலிருந்து பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக நன்றி ராஜா. ஜெப ஆவியை இன்னும் அதிகமாய் ஊற்றி ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு கட்டுகளை அவிழ்க்கிற ஆண்டவராய் ஆண்டவரே அப்பா, எல்லாருடைய காயங்களையும் இன்னைக்கு அந்த ரணங்களையும் கர்த்தர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு உள்ளான மனசுல ஆண்டவரே, ஒரு சில பேர் ஒரு காயத்தோடு இருக்கிறீங்க. அந்த வலி உங்களை விட்டு போக மாட்டேங்குது, அந்த நினைவு உங்களை விட்டு போக மாட்டேங்குது. இன்னைக்கு குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். குமாரன் விடுதலையானால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த சத்தியத்தை கொண்டு வந்த ஆண்டவர், இப்போது அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த ஆண்டவர், இப்போது வாலிபனே உனக்குள்ள இருக்கிற அந்த பயம், அந்த திகில், நடுக்கம், கலக்கம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நாளைக்கு என்ன செய்ய முடியுமோ என்று சொல்லி கடந்த நாட்களை கடந்ததை நடந்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு கர்த்தர் அந்த பயத்தை உன்னிலிருந்து அந்த நேரத்தில் இந்த ரைட் நவ் ஒரு விருத்த சேதனத்தை உன் இருதயத்தில் வைக்கிறார். ஓ தகப்பனே அப்பா, வியாதியை குறித்த பயம் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்குகிறார் அப்பா. இன்னிலிருந்து ஒரு விடுதலை, இன்னிலிருந்து ஆண்டவரே ஏசப்பா, இப்பொழுது ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இப்போது ஒரு விடுதலையை கொடுங்க. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே அப்பா. ஓ மக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு ராஜா. ஆமாண்டவரே, கர்த்தர் உன்னை உயர்ந்த யாக்கோப்பின் சுதந்திரத்துல கொண்டு போய் வைப்பார். நீ கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துகிற ஆண்டவர், தலை நிமிர செய்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில நம் மத்தியில அசைவாடி வந்திருக்கிறார் அப்பா. ஆமாண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இருந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜெபித்த ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபை மேல ஒரு பாரத்தை பார்க்கிற ஆண்டவரே, இந்த சபையில ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் பலுகி பெருக போகிறார்கள் அப்பா. இந்த சபை ஆண்டவரே இடம் கொள்ளாமல் மட்டும் இதை பெருக்க செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட அநேகரை கர்த்தர் இந்த சபைக்குள் கொண்டு வர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கட்டப்பட்டவர்களும், காயப்பட்டவர்களும், நறுங்குண்டவர்களும், ஆண்டவரே அப்பா, கடன் பட்டவர்களும், உடைக்கப்பட்டவர்களும் இந்த திருச்சபையில வந்து நிற்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அநேக காயப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் இந்த சபையில கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே, கூட்டி சேர்க்க போகிறார். நான் இருக்கும் இடத்திலே நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன அன்பு
இந்த அன்பு தான் தேவ அன்பு. ஆம் ஆண்டவரே அப்பா, அந்த அன்பு நம்மளை கொண்டு சேர்க்கும் ஆண்டவரே. அநேகரை கொண்டு வந்து சேர்க்க போகிறீர் ஆண்டவரே அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்புக்குள் வழி நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக முழங்கால்கள், அநேக கண்ணீர்களை கண்டு ராஜா, எப்படி பேதுருவை ஏரோது கைக்கு ஆண்டவரை தப்புவித்து கொண்டு வந்தீரோ, எப்படி மார்க்கு என்கிற பேர் கொண்ட ஒரு யோவானை தேவனுடைய ஊழியக்காரனாய் மாற்றினீரோ ஆண்டவரை, இன்னைக்கு நாங்கள் பிரமித்து பார்க்கும்படியாக அந்த சகோதரி பேதுரு வந்து நின்றபோது பிரமித்தாள் ஆண்டவரே. அப்படி எங்கள் சபையிலே நாங்கள் பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி. வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக நீர் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. எங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறதுக்காக நன்றி. வியாதிகள் மாற போகிறதுக்காக நன்றி. கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறதுக்காக நன்றி. சாப கட்டுகள் முறிக்கப்பட போகிறதுக்காக நன்றி. ஏரோது சத்து விழுகிறான் ஆண்டவரே. ஓமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற ஏரோதுக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் செத்து விழுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களோ எழும்பி நிற்க போகிறதுக்காக நன்றி ராஜா. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகட்டும் ஆண்டவரே அப்பா. அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் மன விருப்பங்களையும் தந்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. நல்ல ஒரு அபிஷேகத்தோடு ஒரே இந்த வார்த்தைகளையும் ஜெபத்தையும் நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அந்தரங்கத்துல சொன்னதை நீர் வெளியரங்கமாய் நீர் காண்பித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. உடைய ரத்தத்தினாலே எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நீங்க கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.